ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினி சமையல். முதுகு வலிக்க, கை வலிக்க உங்கள் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி டயர்ட் ஆயிட்டிங்களா? சின்ன வயசாக இருக்கும்போது எவ்வளோ வேணால் வேலை செய்யலாங்க. ஆனால் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த குனிஞ்சு நிமிர்றது, தொடர்ந்து வேலை செய்கிறது, இது லேடிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எப்போ பார் நம்ம வீட்டு வேலையே செஞ்சுக்கிறதுனால நமக்குன்னு ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. 1 மணி நேரம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா சந்தோஷம் தானே. அந்த 1 மணி நேரத்தில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாங்க. அதுக்கு தான் இந்த ரோபோ வேக்கை நான் வாங்கினேங்க. வீட்டில் நான் இருக்கனோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக காலையில் 10:30 மணிக்கு எங்கள் வீட்டு சுப்பிரமணி ஆன் ஆகிடுவான்னு தெரியுமா? யார் அந்த சுப்பிரமணின்னு தானே யோசிக்கிறீங்க? நாங்கள் எங்கள் வீட்டு ரோபோக்கு வச்ச பேர் தாங்க சுப்பிரமணி. சப்போஸ் 2 நாள் நீங்கள் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ரோபோ வேக்கு உங்கள் வீட்டில் எந்தவித டஸ்ட்டுமே இல்லாமல் சூப்பராக பெருக்கி துடைக்கிற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருவான். வீட்டோட சென்டர் பாட்டெல்லாம் சுத்தமாக பெருக்கிடுவான். ஆனால் அந்த சைடு கார்னர்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை அவனுக்கு பெருக்க தெரியாது. அதை மட்டும் நம்ம வாரத்தில் 1 நாள் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களால பெருக்கி க்ளீன் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு இந்த ரோபோ வேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இது தேவைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சேங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூ கமெண்ட்ஸ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி இதை நம்ம வாங்கலான்னு சொல்லி முடிவே பண்ணேன். ஆன்லைனில் டிபாட் ஒய் ப்ரோ ப்ளஸ் அந்த பிராண்டு தாங்க நான் வாங்கியிருந்தேன். இதோட ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. அது பாட்டுக்கு இந்த ரோபோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டேஷனுக்கு சென்சார் மூலியமாக போய் சேர்ந்துடும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதாக இருந்தால் கூட நமக்கு டெமோக்கு வீட்டுக்கு எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி தராங்க. நம்ம வீட்டில் இந்த ரோபோக்குன்னு சொல்லி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. டெய்லி அவன் பாட்டுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அவன் இடத்துக்கு சேர்ந்துருவான். என்ன ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்களேன். நம்ம மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோன்னா எல்லாமே மொபைலில் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட மேப்பை அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு எந்த ரூமை போய் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோன்னா அது ரெகுலராக ஃபஸ்ட்டு போக வேண்டிய ரூமுக்கு போயிடும். செகண்டு, தேர்டு எந்தெந்த இடம்னு சொல்லி அதுவே மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒரு தடவை மேப் பண்ணி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். கரெக்டாக எந்த டைமுக்கு நீ வீட்டை க்ளீன் பண்ணணுங்கிறதையும் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 ஆப்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு சக்ஷன் நல்லா பவர்ஃபுல்லாக வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை லோவாக இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ஸ் தாங்க. வீட்டில் குட்டீஸ்லாம் லீவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை பெருக்கி தொடச்சா பத்தாது, 2-3 தடவை நம்ம பெருக்கணும். அப்போ நம்ம மெய்டு கிட்ட சொன்னால் நோன்னு தான் ஆன்சர் வரும். ஆனால் நம்ம ரோபோ வேக்கு கிட்ட நோங்கிற ஆன்சரே வராது. ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 தடவை உங்கள் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணணும்னு சொன்னாலும் அது பாட்டுக்கு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் நமக்கு. ஒன்று பேகு, சார்ஜிங். ஓகேங்களா? பேக் இங்கே இருக்கும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months வரை எப்படி இந்த பேக் வரும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் டஸ்ட் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி அது ஃபில் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லாட் மாதிரி தான் உங்களுக்கு இது வெட்டிங்காக உங்களுக்கு இது வந்துடும். ஓகேங்களா? ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்கை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நியூ பேக் வாங்கி ஃபிக்ஸேஷன் பண்ணிடுங்க. பேக் ஆக்சசரிஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்கும் நமக்கு. ரோபோட்டில் 3 மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு. என்னென்னா ப்ரெஷ் க்ளீன் பண்ணணும், ஃபில்டர் க்ளீன் பண்ணணும், சென்சார்ஸ் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரெஷ் பார்க்கலாம். ப்ரெஷ்ஷில் பாருங்களேன், ஹேர்லாம் டேங்கிளாக இருக்கும். நமக்கு டேங்கிள் பண்ணணும். வீக்லி பேஸில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பண்ணிடுங்க. 3 நாளைக்கு இந்த மாதிரிலாம் ஒரு டைம் பண்ணிங்கன்னா பெஸ்ட் நமக்கு. இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணிடுங்க அதை. ஓகேங்களா? இந்த ப்ரெஷ் இங்கேருந்து எடுத்துலாம், வெளிலேருந்து எடுத்திங்கனாலே வந்துடும் நமக்கு ஹேர்லாம். இந்த ப்ரெஷ் இது ஃபர்ஸ்ட் கிளிப், செகண்ட் கிளிப், 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரேம் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ப்ரெஷ்ஷை லிஃப்ட் பண்ணிங்கனாலே ப்ரெஷ் மட்டும் தனியாக நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் இருக்க ஹேர் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிளேஸும் டஸ்ட்டாக இருந்தால் இந்த பிளேஸையும் ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு டஸ்டிங் மாதிரி பண்ணிடுங்க. ஓகேங்களா? என்னென்னா டஸ்ட்டாக போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிக்ஷன் சவுண்ட் வர ஆரம்பிக்கும். சவுண்டு கரகரன்னு சுற்ற ஆரம்பிக்கும் நமக்கு. அதனால் யூஸ் பண்ணுற வாட்டர் ஆர்ஓ அண்ட் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த தண்ணியும் யூஸே பண்ண வேணாம். டேப் வாட்டர், போர் வாட்டர், லிக்யூட், லைஃப் அந்த மாதிரி கண்டென்ட் எதுவுமே ரெஸ்ட்ரிக்டி யூஸே பண்ணக்கூடாது. நம்ம பியூர் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டஸ்ட்டு டேங்கிங்க டோர் மாதிரி ஓப்பன் அப் பண்ணலாம். இங்கேருந்து பாருங்களேன், டஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம. ஏன்னா பேக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இங்கே பாருங்களேன்னா ஃபில்டர் ஏரியா கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபில்டர் ஏரியா. இந்த ஃபில்டர் நாப் 2 நாப் பார்த்தீங்களா? இழுத்திங்கன்னா அந்த நாப் வந்துடும் உங்களுக்கு. இழுத்திங்கன்னா நாப் மட்டும் உங்களுக்கு வந்துடும். டோர் மாதிரி ஃபில்டர் இருக்கும் உள்ள. இந்த ஃபில்டரையும் வீக்லி ஒன்ஸ் எடுத்து ட்ரை க்ளீன் பண்ணுங்கள். ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். வெளில வச்சுக்கலாம், டேப் பண்ணிங்கன்னா கூட போதும். டக்குனு தட்டினீங்கன்னா போதும். இதில் டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஃபில்டரில் பிளாக் இல்லைனா சக்ஷன் ஆகும்போது ஃப்ரீயாக சக்ஷன் ஆகும். ஃபைன் டஸ்ட்டாக இருந்தாலுமே கூட ஃப்ளோரில் எடுத்துகிட்டு ரோபோட் ஈஸியாக.
ஓகேங்களா. எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, நம்ம வீட்டில் நிறைய பொருள்லாம் வச்சுருப்போம். அப்போ அந்த பொருள் இருந்துச்சுன்னா இந்த ரோபோ எப்படி போகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோபோவை எங்கள் வீட்டு படி மேலே நான் தூக்கி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த படியை மட்டும் க்ளீன் பண்ணிச்ச வழிய படிக்கு மேலேயும் ஏறலை, படிக்கு கீழேயும் வேளாது. வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரோபோக்கு ஒரு சேரோட கால் தட்டுப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அதுக்கு சென்சார் சொல்லிடும் நகர்ந்து போயிடு அப்படின்னு. இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அது கடியில் போய் அது க்ளீன் பண்ண முடியும், இடம் ஃப்ரீயாக இருக்குன்னா போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இல்லை போகவே முடியாதுங்கும் போது அதோட வழியை டைவர்ட் பண்ணிட்டு போயிடும். இவ்வளோ சொல்கிறீங்களே, அந்த ரோபோவால் சோஃபா கடியில் போய் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டிலோட இடுக்கு, அதாவது அந்த இடத்துல நம்மளால் கூட பெருக்க முடியாது, ஆனால் இந்த ரோபோ போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அதே மாதிரி சோஃபா கடியில் அது நுழையிற அளவுக்கு ஹைட்டு சோஃபா இருந்துச்சுன்னா அதையும் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடும். எந்த இடம் அதோட ஹைட்டுக்கு நுழைய முடியாத இடமா இருக்கோ அங்கே மட்டும் அதால் போக முடியாது, அதை விட்டுட்டு வந்துடும். இவ்வளோ அந்த ரோபோவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறியம்மா, இதை நீ யூஸ் பண்ணி பார்த்தியான்னு நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த ரோபோவை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரூமில் இருக்கிற ஒத்த முடியை கூட விடாது தெரியுமா. அந்த ப்ரஷ்ஷை நான் க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ முடி அதில் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இந்த ரோபோவை எடுத்து க்ளீன் பண்ணணுங்க. க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டை டெய்லி நம்ம பெருக்கி துடைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. எல்லாமே ஃபஸ்ட்டு செய்யும்போது நமக்கு கஷ்டமாக தாங்க தெரியும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம வேலையை செய்கிறதுக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுமா, நம்ம தொடப்பம் வச்சு பெருக்கும்போது அந்த தூசி அப்படியே பறந்து போய் நம்ம வார்ட்ரோப் மேலே, கண்ணாடி மேலே, ஜன்னல் மேலே, ஏன் செவுத்து மேலே கூட போய் படிஞ்சிரும் அப்படியே. ஆனால் இந்த ரோபோ வேக் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு அது கீழ் நோக்கியே அப்படியே சக்ஷன் பண்ணிட்டு போகிறதுனால நம்ம வீட்டில் உள்ள மற்ற பொருள் மேலே அந்த டஸ்ட்டு போய் ஏறி உட்காராமல் இருக்குது. அதனால் நம்ம அப்பப்போ நம்ம வீட்டை டஸ்ட் ஃப்ரீ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னதான் நீங்கள் மாங்குன்னு தொடப்பத்தில் 10 தடவை பெருக்கினா கூட இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட்டை உங்களால் எடுக்க முடியுமா? வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணி அவன் டஸ்ட் பேக்கில் கொண்டு போய் போட்டுருவான். எங்கள் வீட்டு சுப்பிரமணி வெறும் 1.5 டம்ளர் தண்ணியில் எங்கள் வீட்டையே தொடச்சிருவான் தெரியுமா. இதே நம்ம ஒரு மெய்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு செட் ஆகணும், அவங்க டைமிங் செட் ஆகணும், அவங்க சுத்தமாக செய்யணும் வேலையை. பண்டிகை நாள் ஆனால் லீவ் போட்டுடுவாங்க. ஒரு அவசரத்துக்கு கெஸ்ட் வராங்க, வீடு துடைக்கணும்னா இவங்க எப்போ வீடு துடைப்பாங்களோ காத்துக்கிட்டு. இதுல வீட்டுல யாராவது ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப போய் நம்ம பெருக்கி துடைக்க முடியாது. ரோபோ வேக் மட்டும் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த எந்த பிரச்சனையுமே நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. இதே நம்ம வீடு கூட்டணும்னா என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புவோம், ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவோம். ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ரோபோ வேக்குக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். மாப்பிங் பேடு அழுக்காயிடுச்சுன்னா நம்ம துவைச்சி போட வேண்டியதாக இருக்குங்க. அதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே இதோட ஆக்சசரிஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ வேணும்னா நீங்கள் 2 மாப்பிங் பேடு, ஃபில்டரு, மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பேடை அழுக்காயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு பேடை மாற்றிட்டு பொறுமையாக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ கூட நீங்கள் அந்த மாப்பிங் பேடை துவைச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த ரோபோ வேக்கை வாங்கலாமா வேணாமான்னு? வேலைக்கு போகிறவங்க, வயசானவங்களுக்கு இதை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். அவங்க முகத்தில் 1000 வாட் பல்பு எரியும். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Stable.